குட் மார்னிங். இன்றைக்கி நாம் ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழ் மூலமாக எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்கணும். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ், தமிழ் டு இங்கிலீஷ். 4-5 பேரோட நீ பேசிக்கிட்டு இருக்க, வீட்டில் பேரண்ட் வர்றாங்க. இப்போ இதெல்லாம் யார்? எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நல்ல பையனோட கூப்பிட்டு வச்சுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அவர்கள் நல்லவர்கள். தே ஆர் குட்னா அவர்கள் நல்லவர்கள். மேஜையில் ஒரு புத்தகம் இருக்குது. புத்தகம் மேஜை மீது உள்ளது. த புக் இஸ் ஆன் த டேபிள். த புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னா புஸ்தகம் மேஜை மேலே இருக்குது. ரூம்குள்ளே அந்த மணிங்கிற பையன் போகிறான். மணி அந்த அறைக்கு செல்கிறான். மணி கோஸ் இன்டு த ரூம். மணி கோஸ் இன்டு த ரூம். மணி அந்த அறைக்கு செல்கிறான். ஒரு பெரிய மரம் இருக்குது. மரத்தடியில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அப்போ அந்த வீடு மரத்தின் கீழ் அமைந்துள்ளது. த ஹவுஸ் இஸ் அண்டர் எ ட்ரீ. த ஹவுஸ் இஸ் அண்டர் எ ட்ரீனா அந்த வீடு மரத்தின் கீழ் அமைந்துள்ளது. ஒருத்தர் காலையில் 5 மணிக்கு எழுந்துருந்துடுறான். அந்த 5 மணிக்கு எழுந்திருக்கான்னு சொல்லலாம், இல்லைன்னா அவன் சூரியன் உதிக்கும் முன் எழுந்து விட்டான். He got up before sunrise. He got up before sunrise. அவன் சூரியன் உதிக்கும் முன்பு எழுந்து விட்டான்.